பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில் பகுதி நேர ஆசிரியர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சமயமணியிடம் கேட்கலாம். எவ்வளவு ஆசிரியர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள்? அவர்கள் என்ன மாதிரியான கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்கள்? விவரங்கள். வணக்கம். திமுகவின் சட்டமன்ற தேர்தல் வாக்குறுதிப்படி பகுதி நேர ஆசிரியர்கள் தங்களை பணி நிரந்தரம் செய்யக்கோரி, அதாவது அரசு பள்ளிகளில் பணிபுரியும் பகுதி நேர ஆசிரியர்கள் தங்களை பணி நிரந்தரம் செய்யக்கோரி சென்னை ராஜரத்ன மைதானத்தில் தற்போது வெளியே போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார். சுமார் இந்த போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் அடையாள உண்ணாவிரத போராட்டமாக நடைபெறும் இந்த பகுதி நேர ஆசிரியர்களின் போராட்டத்தில் சுமார் 500க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் பங்கேற்று தற்போது கண்டன கோஷங்களையும் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தியும் கோஷங்களை எழுப்பி வருகின்றனர். இந்த போராட்டத்திற்கான காரணங்களை கொண்டு பார்க்கும்போது திமுக அளித்த தேர்தல் வாக்கு எண் 181 படி பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்யக்கோரி தங்களது போராட்டங்களை இந்த பகுதி நேர ஆசிரியர்கள் தொடர்ந்து முன்னேற்றி வருகின்றனர். கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்களுக்கு மேலாக தொடர்ந்து தங்களை பணி நிரந்தரம் செய்யக்கோரி போராட்டத்தில் ஈடுபட்டும் ஆசிரியர்கள் அந்த போராட்டத்தின் பல்வேறு கட்ட போராட்டங்களுக்கு பின்னர் இன்று ஒரு நாள் அடையாள உண்ணாவிரத போராட்டமாக சென்னை எழும்பூரில் உள்ள ராஜரத்ன மைதானம் அருகே 500க்கும் மேற்பட்ட பகுதி நேர ஆசிரியர்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த ஆசிரியர்கள் அனைவரும் அரசு பள்ளிகளில் உடற்கல்வி, கணினி, தையல், இசை உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் சுமார் ஒரு 12,000 அளவிலான தொகுப்பூதியத்தில் பணியாற்றி வருகின்றனர். இந்த தொகுப்பூதியத்தில் பணியாற்றும் பகுதி நேர ஆசிரியர்கள் தங்களை பணி நிரந்தரம் செய்ய கோரி 500க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் தற்போது சென்னை எழும்பூரில் உள்ள ராஜரத்ன மைதான அருகே போராட்டத்தில் ஈடுபடுகிறார். இந்த போராட்டத்தில் பங்கேற்றுள்ள அனைத்து ஆசிரியர்களும் தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களையும் தங்களை பணி நிரந்தரம் செய்ய கோரி தமிழக அரசை வலியுறுத்தி தொடர்ந்து கோஷங்களை எழுப்பி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி சமயமணி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.